வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். முதலில் தலைப்புச் செய்திகள். மழை பாதிப்புகளை சீரமைக்கும் பணியால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் பழனி. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். வெள்ள பாதிப்பு நேரத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என கடும் சாடல். நாட்டில் ரயில் நிலையங்களும் ரயில் பெட்டிகளும் முன்பை விட அதிக தூய்மையாக உள்ளது. மக்களவையில் ரயில்வே சட்டத்திருத்த மசோதா மீது பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசுக்கு பாராட்டு. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர பட்னாவிஸ். இன்று மாலை 5:30 மணிக்கு நடக்கும் நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்பு. அசாம் மாநிலத்தில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்து முதல்வர் ஹிமந்த பிஸ்வா உத்தரவு. உணவகங்கள், பொது நிகழ்ச்சிகளில் மாட்டு இறைச்சி பரிமாற தடை விதிப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ பணிகள் சார்ந்த கல்வி பயில தடை. தாலிபான்களின் புதிய கட்டுப்பாடு வலுக்கும் கண்டனம். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சீனாவின் நடப்பு சாம்பியன் டிங்லரின் பல பரீட்சை. 8ஆம் சுற்றும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. ஓமனில் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இனி விரிவான செய்திகள். கடந்த காலங்களில் மழையால் தத்தளித்த சென்னையை மீட்டெடுத்தது போல பாதிக்கப்பட்ட பகுதிகளை விரைவில் மீட்டெடுப்போம் என்று சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறினார். வெள்ள பாதிப்பு நேரத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக சாடினார். ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழகத்திற்கு எவ்வித உதவியும் செய்ய தயாராக இருப்பதாக கேரள முதலமைச்சர் பினராயி தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார். தோழர் பினராயி விஜயனுக்கு நன்றி என தெரிவித்துள்ள தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், கேரளாவின் உதவும் மனப்பான்மை மற்றும் ஆதரவை தமிழக மக்கள் பெரிதும் மதிப்பதாக கூறியுள்ளார். மேலும் ஒன்றிணைந்து மறுகட்டமைப்பை மேற்கொண்டு வலிமையாக மீண்டெழுவோம் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீர் செய்யும் பணி நடைபெற்று வருவதால் இன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் பழனி அறிவித்துள்ளார். ஃபெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரத்தில் தொடர்ந்து 5வது நாளாக கல்வி நிறுவனங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் புதுச்சேரியில் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஃபெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு இயல்பு நிலை திரும்பும் வரை அனைத்து உதவிகளும் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். புயலின் தாக்கத்தால் துயரில் உள்ள மக்களை உணவு, குடிநீர் தட்டுப்பாட்டால் சாலையில் இறங்கி போராடும் நிலைக்கு அரசு தள்ளியிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், வயிற்று பசிக்காகவும் நிவாரணத்திற்காகவும் தங்களை நடுரோட்டிற்கு வந்து போராட வைத்த திமுக அரசை மக்கள் மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஃபெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்காக நடிகர் சிவகார்த்திகேயன் 10 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளார். ஃபெஞ்சல் புயல் விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களை புரட்டி போட்ட நிலையில் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் நிவாரணப் பணிகளுக்கு துணை நிற்கும் விதமாக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் 10 லட்சம் ரூபாய் வழங்கியதை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பகிர்ந்து நன்றி தெரிவித்துள்ளார். மானாமதுரை அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு தையல் போடும் நேரத்தில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதாக அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் உள்ள ஜெனரேட்டர் எதிர்பாராத விதமாக பழுதாகிவிட்டதால் இடைப்பட்ட நேரத்தில் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தலையில் தையல் போட்டதாக விளக்கமளித்துள்ளார். ஆனால் இதனை தன்னுடைய விளம்பரத்திற்காக எதிர்க்கட்சித் தலைவர் அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், எக்ஸ் தளத்தில் எழுத எதுவும் கிடைக்காதா என தினமும் இயங்கும் ஆண்ட்ராய்டு போபியோ வந்து எடப்பாடி பழனிசாமியை ஆட்டி படைக்கிறது போல என்று விமர்சித்துள்ளார். ரயில் நிலையங்களும் ரயில் பெட்டிகளும் முன்பை விட அதிக தூய்மையுடன் உள்ளதாக மத்திய அரசுக்கு திமுக எம்பி கனிமொழி பாராட்டு தெரிவித்துள்ளார். மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட ரயில்வே சட்டத்திருத்த மசோதாவின் மீது உரையாற்றிய அவர், தென்னக ரயில்வேயில் நிலை மற்றும் தரம் என்பது மற்ற ரயில்வே மக்களுக்கு இணையானதாக இல்லை என கூறினார். மேலும் தூத்துக்குடியிலிருந்து சென்னைக்கு மேலும் ஒரு ரயிலை இயக்குவதோடு தூத்துக்குடி சென்னை வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார்.
கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளது. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் விசச்சாராயம் குடித்து 66 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என அதிமுக, தேமுதிக மற்றும் பாஜக தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் வழக்கை சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆட்சியில் நன்கொடை பெற்றாவது 108 ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக 108 ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் ராஜேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆட்கள் பற்றாக்குறை என்ற பெயரில் ஏராளமான ஆம்புலன்ஸ் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு ஆம்புலன்ஸ்கள் பழுது காரணமாக மாதத்தில் 20 நாட்களுக்கு மேலாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். இதுகுறித்து புகார் தெரிவிக்கும் தொழிற்சங்க நிர்வாகிகள் சட்டவிரோதமாக பணியிடை நீக்கம் செய்யப்படுவதாக ராஜேந்திரன் தெரிவித்தார். பெண் காவலர்களின் காவல் வருகை அணிவகுப்பு இனிமேல் காலை 7 மணிக்கு பதிலாக 8 மணிக்கு நடைபெறும் என தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். பெண் காவலர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்துமாறு தமிழக டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பெண் காவலர்களுக்கான பொன்விழா ஆண்டு நிகழ்ச்சியின் போது இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டிருந்தார். பெண் காவலர்கள் குடும்ப தலைவிகளாக இருந்து கொண்டு கடினமான காவல் பணிகளையும் மேற்கொள்வதால் காவல் வருகை அணிவகுப்பு நேரத்தை காலை 8 மணிக்கு மாற்றி தமிழக டிஜிபி சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் இந்த உத்தரவை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியாவிலேயே முதன்முறையாக சிறைவாசிகள் உறவினர்களுடன் பேச ஏதுவாக காணொலி தொலைபேசி வசதியை கோவை மத்திய சிறையில் அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். மேலும் சிறைவாசிகளின் கற்றல் திறன் மற்றும் வாசிப்பு திறனை ஊக்குவிக்க புனரமைக்கப்பட்ட சிறை நூலகம் ஆகியவற்றையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அமைச்சர் ரகுபதி, சென்னையில் பரிசோதனை முயற்சியாக சிறைவாசிகளுக்கு இசை பயிற்சியும் கற்றுத்தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கூடங்குளத்தில் கூடுதல் அணு உலைகளுக்கு வழங்கப்பட்ட கடற்கரை ஒழுங்குமுறை மண்டலத்தின் அனுமதிக்கு எதிரான வழக்கை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. இது தொடர்பாக பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் ஜி. சுந்தர்ராஜன் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ். ஓகா, ஏ.ஜி. மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது விசாரணையை தள்ளி வைக்குமாறு தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை பிப்ரவரி 7ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 7 பேரது உடலும் தகனம் செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை முடிந்ததும் உறவினர்களிடம் உடல்கள் ஒப்படைக்கப்பட்டன. தொடர்ந்து உடல்கள் வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் அமைச்சர் ஏவாவேலு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தியதோடு உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினர். இதனையடுத்து 7 பேரது உடல்களும் செங்கம் சாலையில் உள்ள மயானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. சென்னை பட்டினம்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 4வது மாடியிலிருந்து பால்கனி இடிந்து விழுந்ததில் இளைஞர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குலாப் என்ற இளைஞர் மீது பால்கனி விழுந்துள்ளது. படுகாயமடைந்த இளைஞரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். ஏற்கனவே இதேபோன்ற சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள உறவினர்கள் குடியிருப்பை புதுப்பித்து தரவில்லை, அதிகாரிகள் யாரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்தனர். மதுரையில் 2 கிலோ தங்கம் கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டு 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மீட்கப்பட்டது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியன் என்பவர் கடந்த 23ஆம் தேதி சென்னையில் 2 கிலோ தங்கத்தை வாங்கி விற்பனை செய்வதற்காக மதுரை வந்தபோது 5 பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று தங்கத்தை பறித்தது. இது தொடர்பாக முதலில் 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் மூளையாக செயல்பட்ட நாகேந்திரன் உட்பட 2 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2 கிலோ தங்கம், கார், கத்தி பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் அடுத்த தென்னம்பாளையத்தில் 330 கிலோ சீன பூண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூரில் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் சீன பூண்டுகள் விற்பனை செய்யப்படுவதாக மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு தகவல்கள் வந்தன. இதனையடுத்து திருப்பூர் மார்க்கெட் மற்றும் பூண்டு மண்டிகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அதன்படி தென்னம்பாளையம் மார்க்கெட்டில் கடை ஒன்றிலிருந்து 22 மூட்டைகளில் வைக்கப்பட்டிருந்த 330 கிலோ சீன பூண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரயில்களுக்கு பெயர் வைக்கும்போது தமிழ் அல்லது மாநில மொழி சார்ந்த பெயர்களை சூட்ட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் கோரிக்கை விடுத்துள்ளார். மக்களவையில் நடைபெற்ற ரயில்வே திருத்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்று பேசிய அவர், ரயில்களுக்கு பெயர் வைக்கும்போது வந்தே பாரத், தேஜஸ், நமோ பாரத் என பெயர் வைக்கப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள ரயில்களுக்கு சேரன் எக்ஸ்பிரஸ், பாண்டியன் எக்ஸ்பிரஸ், சோழன் எக்ஸ்பிரஸ், வைகை மற்றும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் என தமிழில் பெயர் வைக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
மகாராஷ்டிரா முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பதவியேற்க உள்ளார். மகாராஷ்டிரா மாநில பாஜக சட்டமன்ற குழு தலைவராக தேவேந்திர பட்னாவிஸ் ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக பட்னாவிஸ் இன்று பதவியேற்கிறார். மாலை 5 மணிக்கு மும்பையில் உள்ள ஆசாத் மைதானத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. பட்னாவிஸுடன் அஜித் பவார் உள்ளிட்ட இருவர் துணை முதல்வர்களாக பதவியேற்கின்றனர். கேரளாவில் மதத்தின் பெயரால் எதையும் செய்யலாம் என எண்ண வேண்டாம் என கேரள உயர்நீதிமன்றம் கண்டித்துள்ளது. நாட்டு யானைகளை பராமரிப்பது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த கேரள உயர்நீதிமன்றம் திருப்புன்னித்துறை கோயில் விழாவில் யானைகளை பயன்படுத்தியது தொடர்பாக கொச்சி தேவசம் போர்டை கண்டித்தது. மேலும் நீதிமன்ற அறிவுறுத்தல்களை செயல்படுத்தவில்லை எனில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் மாட்டு இறைச்சிக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா அறிவித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் எந்தவொரு உணவகங்களிலோ பொது நிகழ்ச்சிகளிலோ பொது இடங்களிலோ மாட்டு இறைச்சி பரிமாறப்படாது என முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதற்கு முன்பு கோயில்களுக்கு அருகில் மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது என்ற கட்டுப்பாடு மட்டுமே இருந்ததாகவும் இப்போது மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தெலுங்கு பட உலகின் இளம் நடிகர் நாக சைத்தன்யா நடிகை சோபிதா துலிபாலாவின் திருமணம் ஹைதராபாத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. காதல் மனைவியான நடிகை சமந்தாவை பிரிந்த பிறகு நடிகை சோபிதா துலிபாலாவை நாக சைத்தன்யா காதலித்து வந்தார். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. இந்நிலையில் நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவின் திருமணம் ஹைதராபாத்தில் உள்ள அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ் சிறப்பாக நடைபெற்றது. அதில் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் பங்கேற்றதாக கூறப்படுகிறது. டிராகன் திரைப்படம் அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் திரைக்கு வர வாய்ப்புள்ளதாக நடிகர் பிரதீப் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். லவ் டுடே படத்தின் மூலம் பிரபலமான பிரதீப் ரங்கநாதன் அடுத்ததாக விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் டிராகன் படங்களில் நடிக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரதீப் ரங்கநாதன் தனக்கு அடுத்த படமாக டிராகன் படம் வெளியாகும் எனவும் இது அனைத்து அம்சங்களும் கொண்ட படமாக இருக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் பதவி விலக கோரி ஆயிரக்கணக்கானோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்கொரியாவில் திடீரென ராணுவ அவசர நிலை சட்டத்தை அதிபர் யூன் சுக் யோல் பிரகடனப்படுத்தினார். அந்நாட்டு நாடாளுமன்றம் இதனை ரத்து செய்து தீர்மானம் நிறைவேற்றியது. யூன் சுக் யோலின் செயலால் கடும் அதிருப்தி அடைந்துள்ள தென்கொரிய மக்கள் அவரை பதவி விலக கோரி சியோலில் போராட்டம் நடத்தினர். அதிபர் மாளிகையை நோக்கி மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக சென்ற மக்கள் யூனிற்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமெரிக்காவில் பிரபல மருத்துவ காப்பீடு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யுனைடெட் ஹெல்த் கேர் மருத்துவ காப்பீடு நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்தவர் பிரையன் தாம்சன். இவர் நியூயார்க் நகரில் உள்ள மன்ஹாட்டன் பகுதியில் உள்ள விடுதிக்கு வந்தபோது மர்ம நபர் சரமாரியாக சுட்டுள்ளார். மருத்துவமனையில் தாம்சன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கொலை செய்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். இலங்கையின் யாழ்ப்பாணம் நகரில் 34 ஆண்டுகளுக்கு பின் பொதுமக்களின் வழிபாட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட ராஜேஸ்வரி அம்மன் கோயிலில் வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் ராணுவ தளபதி வழிபாடு நடத்தினர். விடுதலை புலிகளும் ராணுவத்திற்கும் இடையே ஏற்பட்ட போரை தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு முதல் அங்கு வழிபாடு நடத்த பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் வழிபாடு நடத்த பொதுமக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குவிந்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ பணிகள் சார்ந்த கல்வி பயில தாலிபான்கள் தடை விதித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானை தாலிபான்கள் கைப்பற்றிய பிறகு பெண்களுக்கு பல்வேறு தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. பொதுவெளியில் பேச தடை, சத்தமாக குரான் ஓத தடை என பெண்களுக்கு பல்வேறு தடைகளை தாலிபான்கள் விதித்துள்ளனர். இந்நிலையில் செவிலியர் பயிற்சி, பேறுகால பணியாளர் பயிற்சி உள்ளிட்டவற்றில் பெண்கள் ஈடுபடக்கூடாது என தாலிபான்கள் அறிவித்துள்ளனர். தாலிபான்களின் இந்த அறிவிப்புக்கு ஐரோப்பிய யூனியன் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதேபோல் கிரிக்கெட் வீரர் ரஷீத் கானும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவில் இந்திய வீரர்களின் பயிற்சியை நேரில் காண மைதானத்தில் ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடிலைட்டில் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வரும் இந்திய வீரர்களை காண மைதானத்தில் சுமார் 5000 ரசிகர்கள் குவிந்துள்ளனர். அவர்களில் சிலர் இந்திய வீரர்களை கடுமையாக கேலி செய்து கோஷங்களை எழுப்பியதாக கூறப்படுகிறது. இதனால் இந்திய வீரர்கள் தங்களது பயிற்சியை பாதியிலேயே முடித்துவிட்டு கிளம்பிச் சென்ற நிலையில் பயிற்சியை நேரில் காண ரசிகர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அடிலைட்டில் நடைபெறும் PGD தொடரின் 2வது டெஸ்ட் போட்டி மைதானம் முழுவதும் ரசிகர்களால் நிரம்பி வழியும் என ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தெரிவித்துள்ளது. பகலிரவு போட்டியாக நடைபெறும் இந்த டெஸ்ட் போட்டியில் முதல் நாளுக்கான டிக்கெட்டுகளை ரசிகர்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருவதாகவும் டிக்கெட் விற்பனை சூடுபிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடிலைட் மைதானத்தில் 53,500 பார்வையாளர்கள் இருக்கைகள் உள்ள நிலையில் முதல் நாள் ஆட்டம் ரசிகர்களால் நிரம்பி வழியும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஜூனியர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது. ஷார்ஜாவில் நடைபெற்ற கடைசி லீக் போட்டியில் இந்தியாவும் ஐக்கிய அரபு அமீரகமும் மோதின. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஐக்கிய அரபு அமீரகம் வெறும் 137 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தொடர்ந்து ஆடிய இந்தியா 17வது ஓவரில் விக்கெட் இழப்பின்றி இலக்கை எட்டி 10 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தொடக்க வீரர்கள் ஆயுஷ் மாத்ரி மற்றும் வைபவ் சூரியவன்ஷி அரை சதம் அடித்து அசத்தினர். 13 வயதான சூரியவன்ஷி 6 சிக்சர்களை பறக்கவிட்டு 76 ரன்கள் அடித்தார். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 8ஆம் சுற்று வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிவடைந்தது. 14 சுற்றுகள் கொண்ட செஸ் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷும் சீனாவைச் சேர்ந்த நடப்பு சாம்பியன் டிங் லுரெனும் மோதி வருகின்றனர். 8ஆம் சுற்றில் லுரென் வெள்ளை நிற காய்களுடனும் குகேஷ் கருப்பு நிற காய்களுடனும் களமிறங்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டியில் 51 நகர்வுகளுக்கு பின்னர் இருவரும் போட்டியை டிராவில் முடித்துக் கொண்டனர். 8 சுற்றுகளின் முடிவில் இருவரும் தலா 4 புள்ளிகள் பெற்றுள்ளனர். ஓமனில் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தியுள்ளது. விறுவிறுப்பாக நடைபெற்ற முதல் பாதி ஆட்டத்தில் இந்தியா 3 கோல்கள் அடிக்க பாகிஸ்தான் 2 கோல்கள் அடித்தது. தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாவது பாதி ஆட்டத்தில் இந்திய வீரர்கள் மேலும் 2 கோல்கள் அடித்தனர். இரண்டாவது பாதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் 1 கோல் மட்டுமே அடித்த நிலையில் பரபரப்பான ஆட்ட நேர முடிவில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வசப்படுத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை பாதிப்புகளை சீரமைக்கும் பணியால் விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்தார் மாவட்ட ஆட்சியர் பழனி. புதுச்சேரியில் நிவாரண முகாம்களாக செயல்படும் 17 பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். வெள்ள பாதிப்பு நேரத்திலும் சிலர் மலிவான அரசியல் செய்கிறார்கள் என கடும் சாடல். நாட்டில் ரயில் நிலையங்களும் ரயில் பெட்டிகளும் முன்பை விட அதிக தூய்மையாக உள்ளது. மக்களவையில் ரயில்வே சட்டத்திருத்த மசோதா மீது பேசிய திமுக எம்பி கனிமொழி மத்திய அரசுக்கு பாராட்டு. மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இன்று மாலை 5:30 மணிக்கு நடக்கும் நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்பு. அசாம் மாநிலத்தில் மாட்டு இறைச்சிக்கு தடை விதித்து முதல்வர் ஹிமந்த பிஸ்வா உத்தரவு. உணவகங்கள், பொது நிகழ்ச்சிகளில் மாட்டு இறைச்சி பரிமாற தடை விதிப்பு. ஆப்கானிஸ்தானில் பெண்கள் மருத்துவ பணிகள் சார்ந்த கல்வி பயில தடை. தாலிபான்களின் புதிய கட்டுப்பாடு வலுக்கும் கண்டனம். சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி. இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் சீனாவின் நடப்பு சாம்பியன் டிங் லுரென் பல பரீட்சை. 8ஆம் சுற்றும் வெற்றி தோல்வியின்றி டிராவில் முடிந்தது. ஓமனில் நடைபெற்ற ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரின் இறுதிப் போட்டி. பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.